நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே மெய் துதிக்கிறோம். உங்களுக்கு நன்றிப்பா. கர்த்தாவே, எங்களோடு கூட இந்த நேரம் நீங்கள் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாளிலே உங்களை சந்திக்கும்படியான கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஒரு செய்தி நான் கொடுக்க அப்படின்னா, தலைப்பு இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும். எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னு கேட்குறது எது அப்படின்னா, ரகசிய வருகை. ஆண்டவருடைய ரகசிய வருகை எப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறதான ஒரு கேள்வியை ஒலிவ மலையிலே ஏசப்பா இருக்கும்போது அங்கே தன்னுடைய சீடர்கள் கேட்கின்றார்கள். இது அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனையாக காணப்படுகிறது. இந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் 51 வசனங்கள் இருக்குது. 51 வசனங்களுமே கருகலான வார்த்தைகள் தான். அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக 30 நிமிடங்கள், அரை மணி நேரத்தில் இதை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் தான் இதை கவனமாக கேட்டு எப்படி இருந்துக்கிடணும், நம்ம ஆண்டவருடைய வருகையில் எப்படி இருந்துக்கிடணும், அந்த ரகசிய வருகைக்கு எப்படி நம்ம காணப்படணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு செய்தி. இப்போ மத்தேயு 24வது அதிகாரம் 3வது வசனம், பின்பு அவர் ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சீடர்கள் இயேசுவட சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இதை உங்களோடு இருந்திருக்கேன், 3.5 வருஷம் வாழ்ந்திருக்கேன், உங்களோடு நான் ஊழியம் செய்திருக்கேன், ஆண்டவருடைய வார்த்தை, நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நீங்களும் என் கூட இருந்திருக்கீங்க 3.5 வருடம். இந்த உலகத்தில் நான் பிறந்து 33 ஆண்டுகள் ஆகின்றது. என்னோடு இருந்து பேசின காரியங்களை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தனித்து சொன்ன ஒரு பிரசங்கம் இது. இதில் ஆலோசனை உண்டு. சொல்கிறார், வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். 6வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அதாவது என்னென்னால் நடக்கும் அப்படின்னா, இயேசுவுடைய அந்த ரகசிய வருகையில் காணப்படுவதற்கு முன்பாக யுத்தங்கள்லாம் என்ன, சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எப்படிலாம் பலவிதமான காரியங்கள் நடக்கும். ஆனால் இதெல்லாம் என்ன அப்படின்னா, ரகசிய வருகைக்குரிய ஒரு அடையாளத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு தான் ஆண்டவருடைய வருகை, தேவனுடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா முடிவு உடனே வராது. எங்கே பார்த்தாலும் சண்டைகளும், யுத்தங்களும், பிரச்சனைகளும், போராட்டங்களும், பூமி அதிர்ச்சிகளும் காணப்படும். ஆனால் முடிவு உடனே வராது. நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏசப்பா நம்மகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க, இப்போ இப்படிலாம் நடக்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்படும்போது நீங்கள் கலங்கவே கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலங்காதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மத்தேயு 24:7வது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் உண்டாகும். இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அப்போ என்ன இப்படி இருக்குது உலகத்தில், இது என்ன இப்படி பிரச்சனை அப்படின்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் இயேசுவானவர் நமக்கு ஏற்கனவே சொன்னது தான். இப்படி பல இடங்களில் நடக்கும். ஆனால் இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பின்பாக இருக்கக்கூடிய உபத்திரவ காலம், 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம், அந்த கிறிஸ்துவின் ஆட்சி. அந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக இது உங்களுக்கு ஒரு அடையாளம். இதோ இயேசுவானவர் சீக்கிரமாக வரப்போகிறார், வாசலண்டை வந்து நிற்கிறார், இப்பொழுது வந்து விடுவார். அதனால் நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நீங்கள் எப்படி இருங்கன்னா விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இவைகள்லாம் வேதனைகளுக்கு என்னதாமா ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உபத்திரங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக பலவிதமான காரியங்கள் நடக்கும். உங்களை வஞ்சிப்பார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். முடிவுபறிந்த நம்ம நிலை நிற்க வேண்டுமா, முடிவுபறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு. இன்னும் ஒரு வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மத்தேயு 24:14
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அருமையானவர்களே, எப்போ ஆண்டவருடைய ரகசிய வருகையில் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதனால தான் வேதத்தில் சொல்லியிருக்க, இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களினாலும் பாரங்களினாலும் உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் இருதயம் என்ன இருக்கக்கூடாது, பாரம் அடையக்கூடாது. அது எப்பொழுதுமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். நோவா காலத்தில் நடந்துச்சுல, ஆண்டவர் மழை பெய்யும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நோவா சொல்லிக்கிட்டே இருந்தார், பிரசங்கம் 120 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணார். ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவர் எத்தனை ஆண்டுகளாக அந்த கப்பலை செய்தார், ஆனாலும் அவங்க அறியலை. கடைசியில் ஒரு நாள் மழை பெய்தது, கப்பல் மிதந்தது, மற்ற உலகத்தில் உள்ள ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். அதே போல தான் இப்போ இந்த காலத்தில் நாங்களும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமாக இயேசுவானுடைய வருகை வரும். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கும்? பஞ்சங்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், ஜனத்துக்கு விரோதமாக ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் நடக்கும். பிள்ளைகளுக்குள்ள, பெற்றோர்களுக்குள்ள அன்பு இருக்காது, சகோதரன் சகோதரிகளுக்குள்ள அன்பு இருக்காது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அக்கா தங்கச்சி சண்டை போட்டதுன்னா நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் ஊரில் யாருமே அக்கா தங்கச்சி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை அப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா எல்லாம் உட்காந்துலாம் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் அப்படிலாம் பார்க்க முடியல. அதாவது ஒரு வயலில் வேலை செய்தால் அங்கே என்னெல்லாம் இருக்கும்? களை இருக்கும், கல் இருக்கும், மண் இருக்கும், செடி இருக்கும், அங்கே தண்ணி ஊற்றுவாங்க, வாய்க்கால் இருக்கும், தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். அநேகர் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். அந்த வயலில் நம்ம எத்தனையோ மூடை நெல் எடுக்கணும்னா அதற்கு ஏகப்பட்ட வேலை அந்த வயலில் இருக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் தக்காளி விதைப்போம். அப்போ நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, எங்கள் வீட்டில் வளவு இருக்கும், பின்னால் கொல்லைப்புறம்னு சொல்லுவோம்ல, அந்த வளவுக்குள்ளே என்ன செய்வாங்க, எங்கள் ஐயா ஒரு கை நிறையா அந்த தக்காளி விதையை போடுவாங்க. ஒரு பெரிய ரவுண்டு சதுரமாக கட்டி போட்டுட்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், ஒரு வாரத்தில் அப்படியே செடியெலாம் முளைச்சி அப்படியே வரிசையாக நிற்கும். திருப்பி என்ன செய்வாங்க, இது அவ்வளோத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் வயலில் உழுது போட்டிருக்கோம். அதில் ஒவ்வொரு நாற்று, அந்த ஒவ்வொரு செடியாக கண்டுகனாக ஒரு இன்ச்சுக்கு ஒரு ஜான் விட்டு அப்படியே அந்த விதையை என்ன செய்வாங்க, அந்த செடி அப்படி நட்டுவாங்க. நீங்கள் ஒரு 10-15 நாளையில் பார்த்தீங்கன்னா அப்படியே செடி நல்லா வளர்ந்து பூ பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிறகு காயாகி என்ன செய்யும், நல்லா அப்படியே பழங்களாக இருக்கும். செடி காயிற கண்டிஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் பழம் எப்படின்னா அப்படியே சிவப்பாக இருக்கும். அந்த பழத்துலேயே அந்த மகரந்தம் இருக்கும். அது நம்ம அந்த கையில் எடுத்து, அந்த பழத்தை எடுத்து கையில் இப்படி சுருட்டிட்டு பார்த்தீங்கன்னா கையில் மஞ்சன்னு இருக்கும். அவ்வளோ அழகாக பழுத்திருக்கும். ஆனால் இது ஏற்கனவே என்ன செய்து, ஒரு சின்ன விதையாக அது விழுந்து அது ஒரு சின்ன பாத்தியில் வளர்ந்து பிறகு கொண்டு வயலில் வச்சு அதுக்கு பிறகு அதுக்கு தண்ணி பாய்ச்சி அது களை எடுத்து அது பழமாக கூடையாக கொண்டு வீட்டுக்கு கொண்டு வருவோம். அப்படி போல் நான் வயலில் வேலை செய்கிறேன். எப்படி இந்த உலகமாகிய வயலில் ஆத்துமாக்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்யும்போது ஊழியத்தின் பாதையில் பார்க்கின்றேன். தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அறியாதவங்களோ எல்லாருடைய நிறையாவுடைய பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னா, எல்லாமே சகோதரர்களுக்குள்ளே, சகோதரிகளுக்குள்ளே, பெற்றோருக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே, சபைக்குள்ளே எங்கேயுமே அந்த ஒரு அன்பை என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி தான் இருக்கும். இது எதுக்கு ஆரம்பம் அப்படின்னா, வேதனைகளுக்கு ஆரம்பம், உபத்திரவ காலத்திற்கு இது ஆரம்பம், ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு இது ஆரம்பம். அதனால எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, கலங்காதபடி பார்த்துக்கோங்க, உங்களை யாரும் வஞ்சிக்காதபடி பார்த்துக்கோங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் ஆண்டவருடைய இயேசுவுடைய அந்த ரகசிய வருகையில் நான் எழுந்திருக்க வேண்டும். அந்த ரகசிய வருகையில் கிறிஸ்துவோடு கூட நான் வாழ வேண்டும். அப்படின்னா இந்த காலத்தில் நாம் பொறுமையாகவும் அன்புள்ளவர்களாகவும் சகிக்கிறவர்களாகவும் எதையை தாங்கக்கூடியவர்களாகவும் நம்ம காணப்பட வேண்டும். ஒரு கணவனுடைய ஒரு சிறு வார்த்தைக்கு கூட ஒரு மனைவியால் என்ன செய்ய முடியலை, தாங்க முடியலை. மனைவியினுடைய ஒரு சின்ன வார்த்தை
தெரியாமல் வந்திருக்கலாம், விளையாட்டாக வந்திருக்கலாம். அதை கூட அந்த கணவனால் என்ன செய்ய முடியலை, தைக்க முடியலை. எப்பவும் கணவன் கோபமாகவே இருக்கின்றார்கள், எப்பவும் டென்ஷனாகவே இருக்கின்றார்கள். இப்படியான காரியங்களை வீடுகளிலே பார்க்கின்றோம். அதான் நான் சொல்கிறேன், இந்த உலகமாகிய வயலில் இந்த நான் வேலை செய்கிறேன்னா இதில் நான் பார்க்கும்போது இந்த விதமான காரியங்களை பார்க்கின்றேன். பிள்ளைகளுக்கு பெற்றோர் பிடிக்கவில்லை, பெற்றோருக்கு பிள்ளைகள் பிடிக்கவில்லை, மருமக்களுக்கு மாமியார் பிடிக்கவில்லை. இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி ரகசிய வருகையில் கிறிஸ்துவோடு கூட காணப்படுவீர்கள்? அருமையானவர்களே, உபத்திரவ காலம் என்பது கொடுமையின் காலம், அது பாடுகளின் காலம் என்று சொல்லலாம். உபத்திரவத்தின் காலம் என்று சொல்லும் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தனியாக அர்த்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கொடுமையான காலம். இப்போ நம்ம வாழ்கின்ற சமாதானமான நல்ல சூழ்நிலையின் வாழ்க்கை அந்த நாளிலே நீங்கள் வாழ முடியாது. நம்ம ஃபேனை போடுறோம், கட்டிலில் படுக்கோம், தூங்குகிறோம், அப்படிலாம் இருக்காது. எங்கு பார்த்தாலும் அந்த உபத்திரவ காலத்தில், அந்த கொடுமையின் காலத்தில் நிம்மதியே இருக்காது. ஏன்னா கலவரம் நடந்து கொண்டு இருக்கும். எங்கு பார்த்தாலும் நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்களாம். அப்படி ஆண்டவர் சொல்கிறார்ல, நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். கொடிய பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் காணப்பட்டு கொண்டு இருக்கும். சமாதானம் இருக்காது. ஆராதனையில் நடத்த முடியாத அளவுக்கு அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி ஆங்காங்கே நடந்து கொண்டு இருக்கும். 666 என்ற முத்திரையை அவன் நெற்றியிலே பதிக்கும்படியாக அதுக்குரிய பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும். நமக்கு தண்ணி வேணும்னா கூட இந்த 666 நம்பரை நெற்றியிலே இல்லை வலது கையிலே பொறித்தால்தான் நம்ம ஒரு பாட்டில் தண்ணி வாங்க முடியும். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய கேனில் 30 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்குகிறோம். அப்போ நீங்கள் 100 பவுன் தங்க நகையை கொடுத்தா கூட ஒரு பாட்டில் தண்ணி தரமாட்டான். நெற்றியில் 3666 அந்த நம்பரை பதிய வேண்டும். இல்லை கையில் நமக்கு சீல் குத்துவாங்க. அப்படின்னா தான் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி கூட கிடைக்கும். அதான் அது ஒரு கொடுமையின் காலம். அந்த உபத்திரவ காலத்தில் நாம் இருக்கக்கூடாது என்றால் இந்த காலத்தில் நாம் சிநேகம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால்தான் அந்த கொடுமையின் ஆட்சிக்கு நீங்கள் தப்பி இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே காணப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லியிருக்கு, சண்டைகள் இருக்கும், யுத்தங்கள் இருக்கும், கொள்ளை நோய் இருக்கும், பூமி அதிர்ச்சி இருக்கும். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அருமையானவர்களே, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமே கிடையாது, நிரந்தரம் கிடையாது, இது பெர்மனண்ட் கிடையாது. இங்கே உள்ள எதுவுமே நமக்கு சொந்தமில்லாத ஒரு காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. நிறைய பிரச்சனை இருக்குது. 24:9 அங்கே அநேகர் இடர்கள் அடைவார்கள். என்ன இப்படி இருக்குது, ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க, இவங்க தான் எனக்கு ஆண்டு படி சொன்னாங்க, இவங்களை பிடிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12வது வசனம் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, பூமியெங்கும் சகல ஜாதிகளுக்கும் உலகமெங்கும் சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். எல்லா உலகத்தினுடைய கடைசி மனிதன் வரைக்கும் இயேசுதான் இரட்சகர். இயேசுவின் இரத்தத்தினால் மட்டும்தான் மனிதன் மீட்பை அடைய முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்பது இந்த பூமியில் உள்ள கடைசி மனிதன் வரைக்கும் அறிவிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி அறிவிக்கப்பட்டால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரகசிய வருகை இருக்கும். அதுக்கு முன்னால் இருக்காது. வேதம் சொல்லுகிறது. அது எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா 14வது வசனம், மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்போ முடிவு எப்போ வரும் அப்படின்னா, இந்த பூமியில் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்பது தெரியும் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு இந்த செய்தி எப்படி உங்களுக்கு இதுக்கு மேலே விளக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு ராத்திரி கூட இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை காணப்படலாம். எக்கால சத்தம் ஊதும் போது எல்லாரும் அவங்கவங்க இருக்கிற இடத்துல பரிசுத்தவான்களாக, இயேசுவோடு நெருங்கின தொடர்புள்ளவர்களாக, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இருந்தார்களானால் அந்த ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
மத்தேயு 24:26 வசனம் பாருங்க. ஆகையால் ஆண்டவர் வனாந்தரத்தில் இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அறை வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் நம்பாதங்க. 27வது வசனத்தை ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான வசனமாக உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்குமா. மின்னல் எப்படி தோன்றும்? தோண்டி கிழக்கே அந்த மின்னல் எப்படி ஒரு செகண்டில் மின்னல் எப்படி இருக்கும்? ஒரே செகண்ட் தான், டக்குன்னு தோண்டு அப்படி என்ன செய்கிறோம், அந்த வெளிச்சம் மறைஞ்சிரும். அதே போல தான் இயேசுப்பாவுடைய வருகை இருக்கும். ஒரு செகண்டில் ஆண்டவர் வானத்தில் வருவார். வந்த உடனே எக்கால சத்தம் ஊதப்படும். அவருக்குள்ளாக, இயேசுக்குள்ளாக பரிசுத்தமாக எல்லாரோடு சமாதானமாக ஐக்கியமாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் மாத்திரம் அந்த ரகசிய வருகையில் அந்த எக்கால சத்தத்தை ஊதும்போது இயேசுவானவரோடு கூட இங்கே இருந்து பறந்து செல்வார்கள். மரித்தவர்கள் முதற்கொண்டு இறந்து போனவங்க கூட அந்த எக்கால சத்தத்துக்கு எழுந்திருப்பார்கள். தகுதி உள்ளவர்களாக காணப்பட்டால் மாத்திரம் போக முடியும். இல்லை அப்படின்னா இந்த கொடுமையான ஆட்சி காலத்தில் அவன் விபசாரம் செய்ய வைப்பான். எல்லாமே தாறுமாற நடக்கும். நீதி நியாயமே இருக்காது, அன்பு இருக்காது, பஞ்சமாக இருக்கும். ஒரு சுகமான வாழ்க்கை வாழ முடியாது, நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. எல்லாமே அந்த கிறிஸ்துவினுடைய கண்ட்ரோலில் இந்த பூமி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அருமையானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தமாக இருங்க, பரிசுத்தமாக இருக்க நாடுங்க, அன்பு உள்ளவர்களாக இருங்க. அன்பில்லை என்றால் அதில் பயன் இல்லை. அன்பு தான் முக்கியம். அன்பு ஆண்டவர் உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசிப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். எப்படி இது உன்னை நேசிக்க வேண்டும்? நான் நரகத்துக்கு போகக்கூடாது, நான் பாவத்தில் இருக்கக்கூடாது, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நான் முதலாவது என்னை நேசிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் நரகத்துக்கு போகவே மாட்டேன், நரகத்துக்கு என்னை விடாதீங்க, எனக்கு பரலோகம் வேண்டும் என்று நான் என்னை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். எனக்கு இன்னும் ஜீவனை தாரும், நான் உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இன்னும் அறிவிக்கப்படாமல் எவ்வளவோ வாலிபர்கள் இருக்கின்றார்கள். இப்போ என்னன்னே தெரியல. என் கண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் சிகரெட்டு ஊதுற பிள்ளைகளை நான் பார்க்கின்றேன். ஒரே சிகரெட்டில் 2 பேர் ஊதிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பையங்களாக இருக்காங்க. எப்படி நான் போய் சொல்ல? எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக இப்பொழுது சிகரெட்டு ஊதுறாங்க. அது நுரையீரலை தாக்கும். தெரியல, உன் பிள்ளை என்ன பாவம் இல்லை, உன் மனைவி பாவம் இல்லை, உன் அம்மா அப்பா பாவம் இல்லை, எதுக்கு இப்படி சிகரெட்டு ஊதுற? ஒரு சிகரெட்டு இப்போ 12 ரூபா 15 ரூபான்னு சொல்கிறாங்க. பெரிய நீளமான சிகரெட்டெலாம் ஃபாரின்லேருந்து வருதாமா. இப்படிலாம் நீ குடிச்சு உன் சரீரத்தை அழித்து நீ ராபோஜனை எடுக்காமல் என்ன உன் கையை பாவ கரைகளால் இருக்கும்போது அந்த ரகசிய வருகையில் இயேசுவானவர் எப்படி உங்களை அழைத்து செல்ல முடியும்? உங்களுடைய கைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிற்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவன். நம்ம கணக்கு வழக்கு எப்படி நம்ம எழுதுகிறோம், எப்படி நம்ம பேசுகிறோம், எல்லாம் சரியாக இருந்தாதான் அருமையானவர்களே அந்த எக்கால சத்தத்துக்கு நீங்கள் போக முடியும். நீங்கள் ஆராதனைக்கு போகலாம், நீங்கள் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம். ஆனால் வாழ வேண்டும், அதன்படி நம்ம வாழ வேண்டும். அப்படி வாழும்போது தேவன் நம்மோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது இந்த ரகசிய வருகையில் நம்ம இயேசுவோடு கூட செல்லலாம். இதில் சொல்லியிருக்கு, எப்படி மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி அது மேற்கே மறைவது போல ஆண்டவருடைய வருகை இருக்கும். செகண்ட் தான், செகண்டில் மின்னல் வேகத்தில் ஆண்டவர் வருவாங்க. எக்கால சத்தம் ஊதும். அவருக்குள்ளாய் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தமாக இருக்கிற நாமும் அதில் எழுந்து ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம். அதற்கு பிறகு சூரியன் ஒளி கொடாது இருக்கும். பயங்கரமான பிரச்சனைகள் அதற்கு பிறகு 7 ஆண்டுகள் இந்த பூமியில் காணப்படும். அருமையானவர்களே, உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் சொல்கிற ஆண்டவர் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் விசுவாசிங்க. உபத்திர காலத்துக்கு முன்னாலே சபை எடுத்துக்கொள்ளப்படும். உபத்திர காலம் வரும்ல, அதாவது அது ரொம்ப நான் ஆரம்பத்தில் ஆண்டவருடைய இந்த சுவிசேஷத்தை கேட்டேன். இந்த ரகசிய வரியை பற்றி ஒரு பிரசங்கம் கேட்டேன் நான்.
அப்போல்லாம் எனக்கு 30 வயசு கூட இருக்காது. 30 வயசுக்கு முன்னால் நான் இதை கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் நம்மளுடைய குழந்தைங்களையே நமக்கு முன்பாக என்ன செய்வாங்க, விபசாரம் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம பிள்ளைகளை நமக்கு முன்பாக கொடுமைப்படுத்துவாங்க, நம்முடைய கணவனை நமக்கு முன்பாக அடிப்பாங்க, கிறிஸ்துவை நீ மறுதலிக்க வேண்டும் என்று சொல்வாங்க. இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நான் அந்த நாட்களிலே அந்த பிரசங்கத்தை கேட்டேன். 1985 கிட்டக்க அப்படிலாம் நான் கேட்கும்போது ரொம்ப எனக்கு பயமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் நம்மளால் வாழவே முடியாது என்று தான் நான் ஆண்டவரிடத்தில் என்னை அர்ப்பணித்தேன். எசப்பாட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்த உபத்திரவ காலத்தில் அந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சி, அவன் வலு சர்ப்பம், அவன் நம்மை ஏமாற்றுவான், கொடுமைப்படுத்துவான், சித்திரவதைப்படுத்துவான். பார்வோனை விட ஒரு கடினமான இதயம் உள்ளவன் தான் அந்த அந்த கிறிஸ்து. அந்த பொல்லாத ஆவிக்கு நம்ம இருக்கக்கூடாதுன்னா, அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுன்னா, இப்பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு கூட வசனத்துக்குள்ளே கட்டுப்பட்டு எதெல்லாம் நம்ம விடணுமோ, நம்முடைய சரீரத்தில் அப்படி நமக்குள்ள என்னென்ன காரியத்தை நம்ம சரி செய்யணுமோ அதையெல்லாம் நாம் சரி செய்து ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகையிலே காணப்பட வேண்டும். அதற்கு பின்பு 2ஆம் வருகை. அந்த வருகை எப்போ இருக்கும்? 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு திருப்பி ஆண்டவர் வானத்தில் எல்லாரும் தோண்ட வருவார். அப்பொழுது எல்லா மக்களும் கூட்டி சேர்த்து ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கடைசியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதனால் நீங்கள் அருமையானவர்களே, சபை எடுத்துக்கொள்ளப்படும். எப்போ? உபத்திர காலத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். மத்தேயு 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை விட்டு 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார் என்று வேதம் சொல்கிறது. வலுவாய் தொனிக்க ஒரு எக்கால சத்தம் வானத்திலே தோன்றும். அப்பொழுது தம்முடைய தூதர்களை அனுப்புவார் ஆண்டவர். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் வானத்தில் ஒரு தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் அவருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார். யாரெல்லாம் இந்த பூமியில் இயேசப்பாவுடைய சித்தம் செய்து அவருக்கு பிரியமாக வாழுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் அவரோடு கூட கூட்டி சேர்ப்பார். அதுக்கு நம்ம தயாராக வேண்டும். அந்த வருகை அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லக்காக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். 24:35 வாசிக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எப்படி நடக்கும்? சில பேர் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையில இருந்து இயேசுப்பா வருவார், இப்போ வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் சொல்லிட்டு தானே இருக்கீங்க, இன்னும் வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல நான் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, நான் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை அறிந்தேன். அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை தெரிந்து கொண்டார். நான் பாவத்தில் தான் வாழ்ந்தேன். ரொம்ப நான் சினிமா பார்ப்பேன், நாவல் புத்தகங்கள் படிப்பேன், நிறைய விளையாடுவேன். அப்படி கல்யாணம் ஆன பிறகு கூட நான் விளையாண்டுருக்கேன். அப்படிப்பட்ட என்னை கூட இயேசுப்பா தெரிந்து கொண்டு ரட்சித்து அவருடைய வார்த்தையினால தான் என்கிட்ட பேசி இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், இழப்புகள் எல்லாம் இருந்தாலும் என் தேவன் எனக்கு துணையாக இருந்து அவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார். நான் ஒவ்வொரு சிச்சுவேஷனில், பிள்ளைகள் வாழ்க்கையில், படிப்பில், வேலையில், திருமண காரியங்களில், பிள்ளைகள் எங்களுடைய கடை வியாபாரங்களில் எல்லாவற்றிலையுமே நான் ஆண்டவரை கேட்குறது, ஆண்டவரை ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை, இந்த சரீரத்தில் பலவீனமாக இருக்குது, இல்லை என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என் பேரம்பேத்திக்கு உடம்பு சரியில்லை, வேலை வேணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தை கொண்டுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பாட்ட நான் ஒன்று கேட்பேன், எப்பா நீங்கள் எப்போனாலும் செய்யுங்க, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிடுங்களேன். நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் சத்தம் கட்டாமல் கிடப்பேன். நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்களேன். அந்த மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பேசாட்டி இருப்பேன், இல்லைனா உங்கள் முன்னால் உட்கார்ந்து நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்படியே ஆண்டவர் அப்படி அழகா அந்த ஒரு வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுவார். அதனால தான் சொல்கிறாரு, வானமும் பூமியும்
ஒளிந்து போயிடும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அப்போ இந்த வானம் மாறி புதிய வானம் வரும், இந்த பூமி அழிந்து புதிய பூமி உண்டாகும். அப்போ புதிய வானம் புதிய பூமி கண்டிப்பாக உண்டாகும். அது நிச்சயம்தான். அந்த காலத்துக்கு நாம் தயாராக வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம இந்த வாழ்க்கையில் எதுக்கு நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தில் உள்ள சிங்காசனத்தில் கொண்டு தேவன் நம்மை வைப்பதற்காக, நம்மை அழகு பார்ப்பதற்காக அவரை உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நல்ல சந்தோஷத்தை நாம் அனுபவிப்பதற்காக. இன்னைக்கு கூட நான் வாசிக்கிற பகுதி சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசித்தேன் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வாசித்தேன். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து. தேவன் நமக்காக நான் வாசிக்க பாருங்கள். சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது! இன்றைக்கு காலையில் நான் வாசிக்கிற பகுதி ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் 31ஆவது தேதி வரைக்கும் ஒரு வருடத்திற்குள்ளாக ஒரு முறை பைபிள் படித்து முடிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தில் வாசித்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய கிருபையினால், பெருமைக்கு இல்லை. அப்போ இன்றைக்கு நான் காலையில் இந்த ரெக்கார்டிங் வர்றதுக்கு முன்பாக நான் வாசித்த வசனம் இதுதான். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக, இயேசுவே என்னுடைய ஆண்டவர், இயேசுவே என்னுடைய இரட்சகர், அவரே என் தேவன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், ஆண்டவரை நான் நம்பியிருக்கேன், ஏசப்பா நம்பியிருக்கேன், அவரெல்லாம் என்னை கைவிட மாட்டார், அவர் ஏசப்பா என்னை எப்படி நடத்துவாங்க, இது எனக்கு உதவி செய்வாங்க, எனக்கு பெரிய காரியம்தான், ஆனால் ஏசப்பாக்கு இது லேசான காரியம் அப்படின்னுட்டு யாரெல்லாம் நம்பியிருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிது, அது எவ்வளவு பெரிது. நிறைய பேர் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் அனுபவிப்பீங்க. நீங்கள் அவருக்கு காத்திருங்க, நீங்கள் ஏசப்பா காத்திருங்க, ஏசப்பா விசுவாசிங்க, சோர்ந்து போயிடாதீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவருக்கு முடியும். இந்த உலகத்தை அவர் கையில் வச்சிருக்காரு, பூமியின் உண்டையின் மேல் வீற்றி இருக்கிறார், ஜலத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவாதி தேவன் நமக்கு செய்வாங்க. நெகட்டிவாகவே பேசாதீங்க, நெகட்டிவாகவே பார்க்காதீங்க, பாசிட்டிவாக நினைங்க. இதை மாற்ற முடியும், இந்த சாபத்தை மாற்ற முடியும், இந்த தடையை நீக்க முடியும். என் தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை, என் தேவனால் கூடுன்னு சொல்லி அந்த அவிசுவாசத்தில் இருந்து எழுந்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவ்வளவு பெரிதான நன்மையை நாம் அனுபவிப்போம். இப்போ இதில் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய, விழித்திருங்க, நீங்கள் ஆயத்தமாக இருங்க. 1000 வருட அரசாட்சிக்கு நம்ம ரெடியாக வேண்டும். அந்த 1000 வருட அரசாட்சிக்கு என்ன, அவருடைய பிள்ளைகளை மாத்திரம் அவர் கொண்டு போவார். மத்தேயு 24, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளே அவர் கூட்டியை சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆயத்தமாக இருங்க, ரகசிய வருகை சீக்கிரமாய் என்ன செய்ய போது வரப்போகிறது. அதுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், பாவம் செய்யக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிச்சயமாய் தேவன் அவருடைய ரகசிய வருகையில் நம்மை எடுத்துக்கொள்வார். ஆண்டவரே உடைய ரகசிய வருகையில் காணப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ரகசிய வருகையில் நான் என் குடும்பம் வரணும்ப்பா, நாங்கள் நரகத்துக்கு போக மாட்டோம், நாங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடாது, உபத்திரவ காலம் கொடுமையின் காலத்துக்கு இருக்க மாட்டேன், அந்த கிறிஸ்டின் ஆட்சிக்கு இருக்க மாட்டேன், 666 நான் வாங்கக்கூடாது. எப்படி ஆயினும் நீங்கள் எங்களை சுத்திகரித்து ரகசிய வருகையில் காணப்பட கிருபை செய்யுங்கன்னு ஜெபிக்கும் போது இயேசுவா கண்டிப்பாக நம்மை அவருடைய ரகசிய வருகையிலே நம்மை அவரோடு கூட அழைத்து செல்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் என் சொந்தமாய்
ஆகினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து என்னை அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். நான் அவருடனே அந்த ஆகாயத்திலே நான் மகிழ்வோடு பாடுவேன் என்று இந்த பாட்டின்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரகசிய வருகையில் இயேசுவோடு கூட போவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். நானே கிறிஸ்து என்று சொல்லி ஆங்காங்கே வருவார்கள். அப்பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்ம அவரை இயேசுவையே பற்றி கொண்டு இயேசுவையே நம்பி வாழும்போது ரகசிய வருகையிலே அவர் நம்மை கரமசைத்து நம்மை கூப்பிட்டு சேர்த்து என்றென்றைக்கும் அவரோடு கூட 1000 வருட அரசாட்சிக்கு இயேசுவோடு கூட நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றிப்பா. உடைய ரகசிய வரிகளை நாங்கள் காணப்பட தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணிடலாம், எங்களை வழி நடத்திடலாம், எங்களை ஆசீர்வதித்திடலாம். எங்களோடு கூட இருங்க, பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யுங்க, எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யுங்க. நாங்கள் உடைய ரகசிய வரிகளை காணப்பட கிருபை தர வேண்டும் என்று எங்களுடைய எல்லாருடைய காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுங்க, கவலையை மாற்றுங்க, சஞ்சலம் நீங்கட்டும். பிள்ளைகள், பெற்றோர், பெரியவர், சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி தாழ்த்தி உடைய கருத்திலே கொடுக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவங்களையும் இந்த கிராஸ் டிவி ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படி அடிமை தாழ்த்தி ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.